வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். என்ன பண்ண? என் ஃப்ரெண்டு கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? ஓ, டிவோர்ஸ் பண்ண வச்சிருவேன்னு சொன்னதா? விளையாட்டுக்கு கூட இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க அத்தை. ஏய், நான் எங்கடி விளையாட்டுக்கு சொன்னேன்? சீரியஸா தான் சொன்னேன். உன்னை கண்டிப்பா சரவணன் டிவோர்ஸ் பண்ணுவான். நான் பண்ண வைப்பேன். அதுக்கு முன்னாடி உன் கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ள வைப்பேன். பாக்குறியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு தெரியுது. அத்தை, நான் உங்க கூட சண்டை போடக்கூடாது, பொறுமையா இருக்கணும்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, என் கூட சண்டை போடணும்னு தோணுதா? நீ என் கூட சண்டை போட்டு சரிக்கு சமமா நிக்கணும். அப்பதான் ஒன்ன ஜெயிக்கிறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நானும் போனா போகுதுன்னு பார்த்தா நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உங்களால என்னை எதுவும் பண்ண முடியாது. நான் போட்டிக்கு போட்டி போடக்கூடாதுன்னு இருந்தேன். இப்ப என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களோ, அப்பவே நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எதனால இவ்ளோ திமிரா இருக்கீங்க? சரவண நீங்க சொல்றதெல்லாம் கேட்பான்ற தைரியத்தினால தானே. அந்த காலம்னா எப்பயோ மலை ஏறி போயிடுச்சு. சரவண நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் நான் சொல்றத தான் கேட்பான். பாக்குறீங்களா? வாடி வா. இப்படிதான் என்கிட்ட சவால் விடணும்னு ஆசைப்பட்டேன். நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான் நீ. நான் 25 வருஷமா சரவணனை தூக்கி வளர்த்திருக்கேன். யார் சொல்றத கேக்குறான்னு பாக்கலாமா? போட்டி முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் என்னத்த? நான் உங்களை ரொம்பலாம் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். இந்த நிமிஷத்துல இருந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு தடவை, ஒரு தடவை, எப்படி ஒரு தடவை நீங்க சொல்றத சரவணனை கேட்க வச்சிருங்க. அப்படி நீங்க சொல்றத சரவணன் ஒரு தடவை கேட்டுட்டா கூட நான் என்ன வேணாலும் செய்யறேன். அப்படி இல்லனா, ஏய், நீ யார்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்கன்னு தெரியுமா? மகேஸ்வரி கிட்ட. சரிங்க அத்தை, இப்படி வச்சுக்கலாம். நீங்க ஜெயிச்சா நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஒருவேளை நீங்க தோத்துட்டா? ஏய், நீங்க தோத்துட்டா எதுவும் பண்ண வேண்டாம். நான் உங்களை மன்னிச்சு விட்டுறேன். ஏய்,